வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன பண்ணுறது பார்க்க போகிறோம்னா நம்ம இந்தியா vs ஆஸ்திரேலியா செமிஃபைனல் 1 ஹைலைட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இது சுவாரஸ்யமாக எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ மேட்ச்குள்ளே போகலாம். இந்தியா vs ஆஸ்திரேலியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1 ஆடினாங்க. துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் ஆடினாங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா பவுலிங் எடுத்துக்கின்னு அப்புறம் ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஹெட்டு வந்தான். அதுக்கப்புறம் கானோலி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஏ கரியரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் இப்போ தான் நியூ பேட்டர் வந்திருக்கா கானோலி அப்படின்னு சொல்லிட்டு ஷமி பவுலிங் ஃபஸ்ட் ஓவர் போட்டாங்க. ஃபஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா இது கொடுத்தாங்க, நல்லா போயின்னு தான் இருந்துச்சு. ஷம்மி விக்கெட் எடுக்கிற இதுக்கு வந்துட்டு ஹெட்டை, அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு பின் இதில் விட்டான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஓவரில் நல்லா ஷம்மி வந்து நல்லா தேர்ட் ஓவரில் கொடுத்துட்டு நல்ல பவுலிங் போட்டான். பவுலிங் போட்டதில் ஷம்மியில் கானோலியே அவுட் ஆகிட்டு வெளியே போனான். அந்த இதில் பார்த்தீங்கன்னா 4 ரன்னு 1 விக்கெட். போயினோம்னா ஒரு 12 பால் 5 ரன் தான் அடிச்சிருந்தான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணான் பாருங்க, ஒரு 6 அடித்தான். அதுக்கப்புறம் அது ஹெட்டு தான் தலைவலியே. அங்கே ஹெட்டை கொடுத்துட்டோம்னா நம்ம இந்தியாவுக்கு அங்கே ஃபஸ்ட்டு ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு 4 திரும்பி ஒரு 4 ஷம்மி ஓவர்லேயும் வந்து 3 4 அடித்தான். சரியான தலைவலி கொடுத்தானுங்க ஹெட்டு வந்து. நெக்ஸ்ட் வந்து ஸ்மித் வந்தார். ஸ்மித் வந்து கொஞ்சம் அப்படி இது பண்ணாங்க. ஒரு 5 பால் அடுத்த அப்புறமா ஒரு 4 அடித்தாங்க. அடுத்து கொஞ்சம் அதில் ஓவரில் ஹெட்டு கொடுத்தாங்க. அப்பப்போ ஹெட்டு கொடுத்துனே இருந்தான். 73 பால் 78 ரன்னு ஒரு 6 அடித்தான் 7th ஓவரில் குல்தீப்போட இதில். நெக்ஸ்ட் வந்து 47 for 1 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹெட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி 6 4 பொழந்து கட்டினே இருந்தாங்க. ஐயோ என்னடா ஆயுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வருண் சக்கரவர்த்தி எயித்து ஓவர் போட வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹெட் விக்கெட் எடுத்தாங்க. சரியான செகண்ட் பால்லே ஹெட் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஹெட் வந்து 39 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. எப்படியோ அந்த 40 ரன்னு மாறி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுருந்தான், போயிட்டான். அதுக்கப்புறம் 5 4 2 6ன்னு சொல்லிட்டு அது வெளியே போனால். நெக்ஸ்ட் வந்து லபுஸ் கேஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒருத்தன் தான். அக்ஷர் பட்டேல் பவுலிங்கில் அவனை பின்னி எடுத்தான். நல்லா போய் நின்றுச்சு. ஸ்மித் அதுக்கப்புறம் அவுட் ஆகுற மாதிரி இருந்தான். ஸ்மித் வந்து ஜஸ்ட்டு அந்த பின் இதில் வந்து ஸ்டம்புக்கு இதாகாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா 20வது ஓவரில் பார்த்தீங்கன்னா 100 அடித்தாங்க. 2 விக்கெட் அந்த இதில். அந்த ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 5.2ல் இருந்தது. வந்தான். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்மித்து 36 ரன் அடித்தாங்க 49 பாலில். நல்லா போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஷம்மி பவுலிங் போட வந்தாங்க. ஸ்மித்து நல்லா இழுத்து எதிரடி அடித்ததுனால ஷம்மிக்கு கையிலேயே கொஞ்சம் அந்த இன்ஜுரி ஆச்சு. இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு போயிருந்துச்சு. லபுஷ் காஜின் வந்து நார்மல் அப்படி தான் பார்த்துருந்தாக்கா நல்லா அடித்தாங்க. நல்லா ஒரு 30 ரன்னு ஸ்கோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஜடேஜா பாலில் அவுட் ஆகிட்டு உள்ளே போனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 25வது ஓவரில் வரைக்கும் 130. அப்புறம் 3 விக்கெட்டில் தான் இருந்துருது. ஸ்மித்து கொஞ்சம் அடிக்க வந்து ஒரு 50 ரன் வந்து எடுத்தான் ஸ்மித் ஓகே நல்லா இது ஃபார்மில் இருந்திருக்கான், அடித்தான். இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நல்லா பண்ணிட்டு இருந்தான். ஸ்கேட்ச் விட்டுட்டு போயிட்டான். ஜடேஜாவோட விக்கெட் எடுத்தான். விராட் கோலி தரமான கேட்ச் பிடிச்சாருங்க. விராட் கோலி தாங்க அங்கே இருக்கிறது. அப்புறம் வந்து கேரி வந்தாங்க. கேரி வந்துட்டு ஃபஸ்ட் ஓவர்லேயே நல்லா ரன் எடுத்துருந்தான். செகண்ட் ஓவரில் நல்லா ரன் எடுத்தான். 160 நல்லா தூம் பண்ணி இப்படி பண்ணிவிட்டு ஸ்மித்தோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மேக்ஸ்வெல் வந்தாங்க. மேக்ஸ்வெல் வந்தோடனே தலைவன் எங்கள் இதில் வந்து
ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆடினேன். தேர்டு பால் விட்டாமல் பாருங்க 6 சரியாக போச்சுங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம ஆளும் மேக்ஸல்லி நல்லா ஃபார்முக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு பாலிலேயே அக்ஷர் பட்டேல் விக்கெட் ஸ்டம்பில் விட்டாங்க. ஸ்டம்பில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கேரி வந்து நல்லா அடிச்சு ஒரு 50 கொண்டு வந்தான். அவன் 50 அடிச்சிட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து துவாஷிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான் ஹர்திகோவில் கேரி அவுட் ஆகிட்டு போனான். நெக்ஸ்ட் வந்து எலிஸ் வந்தாங்க. நாத்தான் எலிஸ் வந்தான். வந்துட்டு கொஞ்சம் ரன் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு நல்லா ஒரு 6-4 ரன் ஒரு 4-5 6 கொடுத்தான். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் விராட் கோலி தாங்க அங்கே வந்து கேட்ச் பிடிச்சிட்டாரா வந்து லாஸ்ட் விக்கெட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் விக்கெட்டில் ஜாம்பா விக்கெட் விட்டான். 264க்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு முடித்தாங்க. 49.2 ஓவர்ஸ் போட்டாங்க. நல்லா ஆடினாங்க. ஆஸ்திரேலியா வந்து நல்லா டஃப் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ஹெட்டு மட்டும் இருந்தாக்கா 300 மேலேயே போயிட்டுருக்கோங்க. எப்படியும் அந்த ஹெட் இல்லாமல் போனதுனால நம்ம இந்தியாவுக்கு நீடர் வந்து பார்த்திங்கன்னா 265 ரன்ஸ் 50 ஓவரில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அருண் சக்கரவர்த்தி தாங்க ஹெட்டு எடுத்தான் பாருங்க சரியாக போச்சுங்க. அது நல்லா இது வந்தது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஹிட்டு 39 ரன் அடித்தாங்க. கானோலி வந்து 0ல் அவுட் ஆகிட்டு போட்டான். ஸ்மித் பார்த்தீங்கன்னா 73 ரன் அடித்தாங்க. நல்லா ஒரு நாக் அவுட் இது. இங்கிலீஷ் வந்து 16 ரன் அடித்தான். லாபுஸ் சேன்னி அப்படின்னு சொல்லிட்டு 79 ரன் அடித்தான். கேரியும் வந்து 61 ரன் அடித்தான். மேக்ஸ்வெல் ஒரு 6 ஒரு ரன் அடிச்சுட்டு 7 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாரு. ஜார்ஷூஷ் வந்து 19 ரன் அடித்தாங்க. ஜம்பா 7 ரன்னு. எலிஸ் 10 ரன்னு. ஜங்கா ஒரு ரன்னில் அவன் தான் லாஸ்ட் விக்கெட் விட்டுட்டு ஸ்டம் போட்டுட்டான். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 264 டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணாங்க. 265 டார்கெட்டு 264 அவங்க அவுட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்தியா பேட்டிங் வந்தாங்க. இந்தியா பேட்டிங் இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா ஸ்டார்டிங்கில் ரோஹித் சர்மா கில்லு ஸ்டார்ட் பண்ணாங்க. ரோஹித் சர்மா நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து 4 அடித்தார். அதுக்கப்புறம் செகண்ட் ஓவரில் 6 அடித்தார் பாருங்க. அவங்க அந்த இதில் தாங்க நம்பிக்கை கொடுத்துச்சு. சரியாக வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரோஹித்தோட கேட்சை அந்த ஓவரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா திரும்ப அப்புறம் போட ஆரம்பித்தாங்க. திரும்பி ஒரு ரோஹித்தோட கேட்ச் வந்து 3rd ஓவரில் மிஸ் பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கில்லு ஒரு 4 அடித்தார். 4th ஓவரில் 4 அடிச்சுட்டு ஸ்டம்ப் போட் ஆகிட்டு போயிட்டாருங்க. ஷோ நல்லா தான் போய் நினச்சி நம்ம பிரின்ஸி அப்படி பண்ணான்னு தெரில. சரி ஓகே ஸ்டம்ப் போட் ஆயிடுச்சு தெரியாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் அந்த 6th ஓவர்லங்க ஒரு எதிரடி அடித்தாங்க. அடிக்கும்போது அம்பையருக்கு மூஞ்சி இதாகிட்டு இருக்கோம். இப்படி அம்பையர் தப்பிச்சிட்டாரு. அந்த 8th ஓவரில் தாங்க கானோலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவுலிங்கில் ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டாரு. சரி பரவாயில்ல. ஏன்னா விராட் கோலி வந்தாருங்க. விராட் கோலி வந்துட்டு 8.5 ஓவரில் வந்தார். ஃபஸ்ட்டு 6 அப்போ பார்த்தோம் நம்ம. சாரி 4 அது 6ன்னு சொல்லிட்டேன் 4. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரன் சேர்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரோஹித் சர்மா போயிட்ட அப்புறம் ஸ்ரேயஸ் வந்தாருங்கள. ஸ்ரேயஸும் நல்லா இது பண்ணாங்க. மூமெண்ட் கொடுத்தாங்க. லைக் கோலிக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. கோலி நல்லா தட்டி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தட்டி எடுத்துன்னு போயிருந்தாங்க. நல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோலியோட 50 பார்த்தீங்கன்னா 25வது ஓவரில் வந்துச்சு. ஷேயஸும் 45 ரன்னில் இருந்தாங்க. அப்போது நல்ல ஒரு 50ங்க. அது கேட்ச் ஒரு மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க மேக்ஸ்வெல். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சாரி இந்த ஷேயஸ் 45வது ரன்னில் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. கோலி அதுக்கப்புறம் இருந்தாங்க நல்ல ஒரு ஃபார்மில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி இது பண்ணுங்க. அக்ஷர் பட்டேல் வந்தாங்க. அக்ஷர் பட்டேல் வந்துட்டு சின்ன கேமியோ மாதிரி கொடுத்தாங்க.
22 ரன்னு நல்ல ஒரு இதில் கொடுத்துட்டு போனாங்க. நெக்ஸ்ட்டு ராகுல், ராகுல் நம்ம ஆளும் கோலியும் இறங்கி வச்சு செஞ்சாங்கன்னு வைங்களேன், அதுதாங்க அங்கே இருக்கிறது. கோலி வந்தாங்க, அதுக்கப்புறம் ராகுல் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 4-4 ஆரம்பிச்சு அந்த 6 எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கும் போது நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. கோலி அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் வந்தாருங்க. கோலி ஸ்ட்ரைக் வந்துட்டாரு. ஸ்ட்ரைக் வந்துட்டு 84 ரன்னில் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. அதுதாங்க கொஞ்சம் மன சங்கடமாயிடுச்சு. அது தெரியாமல் பால் கொஞ்சம் ட்ரிப் ஆகிட்டு அவருக்கு பாலே கொஞ்சம் சுற்றுற மாதிரி வந்துட்டு ட்ரிப் ஆகிட்டு கேட்ச் பிடிச்சிட்டாங்க. கரெக்டாக 40 ரன்னு வேணும். 45 பாலில் செஞ்சுரி ஒன்று மிஸ் பண்ணிட்டான் கோலிக்கிட்ட இருந்து. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் அடுத்த ஃபைனலில் பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஓகே அந்த மேட்ச் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா தான் எனக்கு அதுக்கப்புறம் நல்லா ஒரு இது கொடுத்தாரு பாருங்க. அதுதான் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் 12 பாலுக்கு 11 ரன்னு தான் அடிச்சது அவர். நெக்ஸ்ட் விட்டாரு பாருங்க ஒரு 27 ஒரு 6 20 பாலுக்கு 24 ரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுது. ஒரு 6 அந்த டைமில் கொடுத்தாரு பாருங்க, கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு எல்லாருக்குமே. அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 6 போடு அப்படின்னு சொல்லிட்டு 2 6 அந்த கண்ட்ரோல் அப்படியே வந்துச்சு பாருங்க. போடு எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படியே ரிலீஃப் ஆச்சு, நல்லா இது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 6 ஒரு 4 அடித்தார். நெக்ஸ்ட்டு வந்து 6 பாலில் 14 ரன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா சரி இது முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 ட்ரை பண்ணார். இன்னும் 6 அடிக்கும்போது அது கேட்சுக்கு போயிடுச்சு. மேக்ஸ்வெல் பிடிச்சிட்டாரு. அது பிடிச்சிட்ட அப்புறமா ஓகே ஹர்திக் பாண்டியா உள்ளே போயிட்டார். நெக்ஸ்ட்டு நான் ஸ்ட்ரைக்கில் வந்து ஜடேஜா வந்தார். ஜடேஜா வந்து ராகுலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு ராகுல் ஒரு 6ஓட முடித்தாருங்க. 4 ரன்னு தேவைப்பட்டுருச்சு. ஆனால் ஒரு 6ஓட முடிச்சுட்டு இதுதான்டா ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாரு பாருங்க. அதுதாங்க அங்கே இருக்கிறது. ராகுல் பேக் டு ஃபார்ம். நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து அவர் என்ன இதாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. விராட் கோலி செஞ்சுரி மிஸ் பண்ணது தாங்க கொஞ்சம் இதாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேட்சும் இருக்குது, ஃபைனல்ஸ் இருக்குது 9ஆம் தேதி. இப்போது ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்மித்து, கேரி, ஹெட்டு இவங்கெல்லாம் சேர்த்து 264 டார்கெட் 264 இது பண்ணாங்க. 265 டார்கெட் இது பண்ணாங்க. நம்ம இதில் வந்து கோலி 84 ரன் அடித்தார். ஸ்ரேயஸ் 45 ரன்னு, ராகுல் 42 ரன்னு, ஹர்திக் பாண்டியா நல்ல ஒரு கேமியா கொடுத்தாருங்க. நான் 28 ரன்னு நல்லா ஆடினார். 2 6 ஒரு 4 நல்லா இதாச்சு. 267க்கு 6 விக்கெட், 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்தியா won by 4 wickets. மறக்காதீங்க, இந்தியா விசஸ் நெக்ஸ்ட்டு அந்த செமிஃபைனல்ஸ் ஆடுறவங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து நெக்ஸ்ட்டு ஃபைனல்ஸ் வந்து 9ஆம் தேதி. அதுவும் வந்து துபாயில் தான் நடக்கும்போது 9 மார்ச். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது இதுலேருந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி இது எப்படி இருக்க இந்த கமெண்ட்ரின்னு சொல்லுங்கள். லைக் இது ஃபஸ்ட் கமெண்ட்ரி என்னோடது. நல்லா இருந்தா சொல்லுங்கள், நல்லா இல்லைனாக்கா அதுவும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன், எதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனும் அமுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு லைக் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைமில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கறதுக்கு ப்ளஸ் வந்து நம்ம ஐபிஎல்லும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஐபிஎல் கமெண்ட்ரியும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். லைவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக்கும் ஷேர்ஸும் அதிகமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். தேங்க்யூ நண்பர்களே.